வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஹரியானாலயும், மகாராஷ்டிரா மாநிலத்திலயும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. போன வாரம் மகாராஷ்டிரால நாசிக்ல இருந்து மும்பைக்கு ட்ரெயின்ல ஒரு வயதான இஸ்லாமிய முதியவர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு 4, 5 இளைஞர்கள் சேர்ந்து அவர் பாவம் தன்னுடைய மகள பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு. போற வழியில அந்த மகளுக்கு பிடிக்குமேங்கறதுக்காக இறைச்சி வாங்கிட்டு போயிருக்கிறாரு. ஆனா, இவர் பீஃப் தான் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி, இந்த இளைஞர்கள் அவர துன்புறுத்தி, அவர அடிக்கிறது, அவர் செல்போன பிடுங்குறது, அவர அசிங்கமா திட்டுறது, இது போன்ற விஷயத்துல ஈடுபட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்துல வைரல் ஆகி ஏகப்பட்ட சர்ச்சையை ஏற்படுத்துனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் இந்த இளைஞர்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா, அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண அன்னைக்கே இவர்களுக்கு பெயில் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் பரபரப்பாச்சு. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்து பேசுறதுக்கு கூட தெம்பில்லாத அளவுக்கு ஒரு வயசான ஆள இந்த இளைஞர்கள் 4 தடியனுங்க போட்டு அடிக்கிறாங்க. இதை சுத்தி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கிறது தான் ரொம்ப அவலமான ஒரு விஷயமா இருந்தது. அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கு இந்த பசங்களுக்கு. இதை சுற்றி இருந்த அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். யாராவது ஒருத்தர் "ஏன்டா வயசானவரை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. அவர் என்ன இறைச்சி எடுத்துட்டு போனா என்ன? மாட்டு இறைச்சியே எடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நாட்டுல மாட்டு இறைச்சி சாப்பிடறதுக்கு தடை இருக்கா? இல்லையே. யார் வேணா அவங்க விருப்பப்பட்டத சாப்பிடலாம் அப்படிங்கிற உரிமைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு குடுத்திருக்கு. என்ன பிரச்சனை பண்றீங்க? கலைஞ்சு போங்க." அப்படின்னு இந்த இளைஞர்களை எதிர்த்து ஒரு ஆளு பேசல. சரி, மகாராஷ்டிரா லட்சணம் தான் இப்படி இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானால இத விட மோசம். தொடர்ந்து 2 நாட்கள்ல 2 சம்பவங்கள். முதல் சம்பவம் 2 மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஹரியானாவுல வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க இறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க பீஃப் தான் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல, அங்க இருந்த பசு பாதுகாவலர்கள் அப்படிங்கிற பேர்ல குண்டர்கள் 7 பேர் சேர்ந்து இவங்க 2 பேரையும் நடு ரோட்ல போட்டு ஈவு இரக்கம் இல்லாம அடிக்கிறாங்க. இத சுத்தி இருக்கிற கூட்டம் வேடிக்கை பாக்குது. இவங்க அடிச்ச அடியில சம்பவ இடத்திலேயே ஒருத்தர் பாவம் இறந்தே போயிட்டாரு. சரி, இந்த ஷாக்ல இருந்து அடங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா, நேத்து இன்னொரு சம்பவம். 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க. ஆர்யன் அப்படின்னு பேரு. அந்த பையன் தன்னுடைய நண்பர்களோட ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு ரிலாக்சேஷன் வேணுமே, வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலான்னு அவன் தன்னுடைய 2 ஆண் நண்பர்கள், 2 பெண் நண்பர்கள், எல்லாரும் 5 பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக வெளியில போயிருக்காங்க. இதற்கிடையில் அங்கே உலவிக் கொண்டிருந்த இதே போன்ற பசு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி கும்பலுக்கு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி தகவல் குடுத்திருக்கிறான். இந்த மாரி பசுவ கடத்த போறாங்க. இந்த சம்பந்தப்பட்டவங்க ஒரு ஃபார்ச்சுனர் கார்லயும், ஒரு ரெனால்ட் டஸ்டர் கார்லயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து எங்க கடத்த போறாங்கங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா பாத்துக்கங்க, ஒரு ஃபார்ச்சுனர் காரும், ஒரு டஸ்டர் காரும் தான் இதுல ஈடுபடுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அன்பார்ச்சுனேட்லி இந்த பையன் ஒரு டஸ்டர் கார்ல தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போயிருக்கிறான். அப்ப போன இடத்துல இந்த குண்டர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டஸ்டர் கார பார்த்தோம்னா இவங்களுக்கு அப்படியே சர்ருன்னு வெறி ஏறிடுச்சு தலைக்கு மேல. என்ன ஏது? யார் அந்த காரோடைய ஓனர்? இவங்க எதுக்காக இங்க கார நிப்பாட்டியிருக்கிறாங்க? இத பற்றிலாம் எதுவுமே விசாரிக்கல. நேரா அந்த கடைக்கிட்ட நின்னுட்டு இருந்த அந்த பசங்க கிட்ட போயி இவங்க ஏதோ பேசியிருக்கிறாங்க, வம்பு வளர்த்துருக்காங்க. அந்த பசங்க பாவம் பயந்துருச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே காலேஜ்ல வேற ஒரு குரூப்போட இவங்களுக்கு ஏதோ தகராறு போல் இருக்கு. அப்போ அந்த எதிர்த்தரப்பு தான் இந்த குண்டர்களை இவங்கள அட்டாக் பண்ண அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, பயந்து கிடுகிடுன்னு கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனவங்கள கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ஹைவேல தொரத்தி இருக்குது இந்த குண்டர்கள். தொரத்துனது மட்டும் இல்லாம தங்களுடைய கார்ல இருந்து இந்த காரை நோக்கி இவங்க சுட்டிருக்காங்க. சுட்டதுல ஒரு குண்டு பாவம் இந்த ஆர்யன் அப்படிங்கிற இந்த பையனுடைய தலையில கழுத்துக்கிட்ட பாஞ்சிருக்கு. பாஞ்சதுல அந்த பையன் அந்த இடத்திலேயே சுயநினைவு எழுந்துட்டான். பயத்துல காரை ஓட்டிட்டு இருந்த பையன் அந்த காரை நிப்பாட்டிட்டான். காரை நிப்பாட்டின உடனே இவங்க சரி இறங்கி இவங்க மறுபடியும் நம்மள தாக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைப்புல இந்த குண்டர்கள் இறங்கி போய் காரை திறந்து பார்த்திருக்கிறாங்க. அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருந்திருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல நெஞ்ச நோக்கி சுட்டு இருக்கிறானுங்க. அந்த இடத்திலேயே அந்த பையன் ரத்த வெள்ளத்துல துடிச்சு செத்து போயிருக்கிறான்.
அதுக்கப்புறம் தான் கவனிச்சிருக்கிறாங்க. காருக்குள்ள இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிறது கவனிச்சோனே, ஐயையோ! நாம தேடி வந்த ஆளுங்க இவங்க இல்ல. சுட்டுட்டோம், கொன்னுட்டோம் அப்படின்ற பயத்துல, அங்கேருந்து கொஞ்சம் கூட அந்த பசங்களுக்கு எந்த உதவியும் செய்யணும்னு இவங்களுக்கு தோணல. நாம சுட்டதுனால தானே இந்த பையன் இப்படி ஆயிட்டான். ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அந்த குழந்தையோட உயிர காப்பாத்துவோம் அப்படிங்கிறது கூட அவங்க தோணல. அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிட்டாங்க 5 பேர். அவசர அவசரமா அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த சம்பவம் ஹரியானால இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா ஹரியானாவுல ஆளக்கூடிய பாஜகவுடைய சிஎம் எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாரு பாருங்க. பிரஸ் மீட்ல இத பத்தி கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, "ஆமா, இது போன்ற விஷயங்கள்லாம் பல கிராமங்கள்ல இப்படிலாம் நடக்குது. இது ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான். அந்த பையன் இறந்து போனதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா இதெல்லாம் கவ் சென்டிமெண்ட்டுங்க. மாடுங்கிறது எங்களுக்கு குலதெய்வம். அப்படிப்பட்ட சென்டிமெண்ட் வேலை செய்யும்போது, இதன் அரசாங்கம் தலையிட்டு என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு அலட்சியமா பேசுறாரு. இத நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இன்னைக்கு இதுதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களுடைய தினம் தினம் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த 12ஆம் கிளாஸ் பையனை கொன்னு இருக்கிறாங்களே, அவங்க கேட்டாங்களா? இவன் ஹிந்துவா, முஸ்லிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுட்டாங்களா? இவங்களுடைய டார்கெட் இஸ்லாமியர்கள். அவன் இஸ்லாமியரா இருந்தா அவங்களுக்கு போதும். அவங்களுடைய வக்கிரத்தையும், வன்மத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வல்னரபிளான ஒரு டார்கெட் தேவை. இப்ப புரியுதா? திஸ் இஸ் நாட் அபௌட் ஒன்லி மைனாரிட்டீஸ். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இத நார்மலைஸ் பண்ணி, பண்ணி, பண்ணி இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய இந்த ஹிந்துத்துவா குரூப்ஸ்க்குலாம் வெறி தலைக்கு ஏறி போயிருக்குங்க. அவனுக்கு தினமும் துன்புறுத்தறதுக்கும், சாவடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவை. அவ்வளவுதான். அவன் இஸ்லாமிய, அவன் பீஃப் சாப்பிட்டான், அவன் இந்த ஆடை அணிஞ்சிருந்தான். இதெல்லாம் வெறும் ஜஸ்ட் எக்ஸ்கியூசஸ். இவங்களோட வன்மத்தோட, இவங்களோட வெறியாட்டத்துக்கு இவங்க தேடக்கூடிய எக்ஸ்கியூசஸ் அவ்வளவுதான். இவங்களுக்கு தினம் தினம் ஒரு டார்கெட் தேவைப்படுது. அது வல்னரபிளா இருக்கிறவங்கள மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இவ்ளோ பேசுறாங்களே, இறைச்சி எக்ஸ்போர்ட்ல, பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா நம்பர் 1. இதுல ஈடுபடக்கூடிய, இந்த பிசினஸ்ல ஈடுபடக்கூடிய 4, 5 பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே ஹிந்து உயர் சாதி வகுப்பினருடைய கம்பெனிஸ். ஆனா அவங்க எல்லாம் கம்பெனிக்கு முஸ்லிம் பேரை வச்சுதான் அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சோ கால்டு பசு பாதுகாவலர்களால அவங்க ஆபீஸ்க்குள்ள பூந்து அவங்கள அடிக்க முடியுமா? அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கா? ஆனா அத பண்ண மாட்டாங்க. எவன் அப்பாவியா, எவன் எதிர்த்து பேச மாட்டானோ, எவன் ரொம்ப வீக்கா இருக்கானோ, எவன ஈஸியா நம்ம ஏறி மிதிக்க முடியுமோ, அவன தான் டார்கெட் பண்றான். நேத்து ஒரு இஸ்லாமிய முதியவருக்கு நடந்தது, இன்னைக்கு ஒரு ஹிந்து பையனுக்கு நடந்தது. இஸ்லாமியர்களுக்கு நடக்கும் பொழுதே இதை எதிர்த்து நம்ம பேசியிருந்தோம்னா, இதை எதிர்த்து நாம குரல் எழுப்பியிருந்தோம்னா, இன்னைக்கு ஒரு ஹிந்து பையனுக்கு இது நடக்குமா? அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க. இவங்க வன்மத்துக்கு இவர்களுக்கு ஒரு வடிகால் தேவை. இதுல இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா, இந்த 2 சம்பவத்திலும் ஈடுபட்ட இந்த இளைஞர்கள்ல சிறார்களும் அடக்கம். 18 வயசுக்குள்ள மனசுல இவ்ளோ விஷமும், வன்மமும் நிறைஞ்சிருதுன்னா, இவன் பெரிய ஆளாகி நாளைக்கு யோசிச்சு பாருங்க. இது போன்ற ஆளுங்கள தான் இந்த பாஜக அரசு தான் காப்பாத்திட்டு இருக்கு. நாளைக்கு இது போன்ற ஆட்களுக்கு தான் எம்எல்ஏ, எம்பின்னு டிக்கெட் கொடுத்து எலெக்ஷன்ல நிப்பாட்டாங்க. அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிரா, ஹரியானா 2 மாநிலத்துல எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வரதுக்கு முன்னால இவ்ளோ வன்முறையை இவங்க கட்டவிழ்த்து விடுறாங்க. இது அரசாங்கத்துல இருக்கக்கூடிய சிஎம் சப்பக்கட்டு கட்டி இதை நார்மலைஸ் பண்றாருன்னா, அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த வன்முறை மூலமா, இந்த பிரிவினைவாத அரசியல் மூலமா முஸ்லிம்ஸ் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. இவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இவங்களுடைய நோக்கம் எல்லாமே ஓட்டு வாங்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துல உட்காரணுங்கிறது தான். தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல இவ்ளோ வன்மம், இவ்ளோ வன்முறை நடக்குது. அதெல்லாம் பத்தி பேச உங்களுக்கு துப்பில்ல. ஆனா ப்ரூனே நாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோட மசூதி முன்னால நின்னு போட்டோ ஷூட் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கு. அப்ப எவ்வளவு போலித்தனமான ஒரு அரசியலை இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க பாரு. உண்மையிலேயே ஹிந்துக்களுக்கு இந்த நாட்டுல இது போன்ற ஹிந்து மதவெறி பிடிச்ச ஹிந்துத்துவ கும்பல்னாலதான் ஆபத்து.
இந்துக்களே இன்னைக்கு நீங்க பேசுங்க. உங்க சகோதரன் சார் பேசுங்க. அவங்க எந்த ஜாதி, எந்த மதம் அப்படிங்கிறத பார்க்காதீங்க. இன்னைக்கு அவங்களுக்காக நீங்க பேசினாதான், நாளைக்கு உங்களுக்கு வந்து இது கதவ தட்டும்பொழுது, உங்களுக்காக பேச அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு மைனாரிட்டீஸ டார்கெட் பண்றாங்க, தலித்த டார்கெட் பண்றாங்க. இப்ப ஸ்லோவா ஹிந்துக்களையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைக்கு தான் பேச போறீங்க? என்னைக்கு தான் இதெல்லாம் கேள்வி கேட்க போறீங்க? உங்க வீட்டு வாசல் கதவை இது போன்ற சம்பவங்கள் வந்து தட்டுனாதான் வாய தொறந்து பேசுவீங்களா? அதுவரைக்கும் வேடிக்கை தான் பார்ப்பீங்களா? அப்படி வேடிக்கை தான் பார்ப்போம் அப்படின்னா, இந்தியா பெரிய நாடு, விஸ்வகுரு, உலகத்தின் பெரிய சனநாயக நாடு அப்படின்லாம் பேசுறதுக்கும் உங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே இல்ல. சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது புரியுது.